ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னருக்கு பூரி செஞ்சுருந்தோங்க. கூடவே பட்டாணி குருமா செஞ்சுருந்தோம். பூரி சுட்டு முடிச்சாச்சு, குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. கூடவே அப்பா பூரி அதிகமாக சாப்பிட மாட்டார், அதனால் அவருக்காக சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பட்டாணியோடு எடுத்து பூரியும் சாப்பிட்றலாம். வாவ், ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ வாங்க இது நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இதில் 3-4 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. கூடவே பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய அந்த கட்பாசி இருக்கணும், அதுவும் சேர்த்துட்டு 2 பிரியாணி இலையும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா பட்டாணி கொஞ்சம் எடுத்து அதையும் லைட்டாக வேக வச்சுருக்கேன். அது 2 நிமிஷம் வெந்தால் போதும் கொதிக்கிற தண்ணியில். இப்போ இந்த பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதுவும் வீட்டில் செஞ்ச தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இது கூடவே கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் பட்டாணி ஓரளவு வெந்துருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து தண்ணியை லைட்டாக வடித்து வச்சுக்கோங்க. இது கூடவே சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலையோ சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த குருமா பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரோட் சைட் கடைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம நார்மலாகவே சில கடைகளுக்கெல்லாம் அந்த குருமா கிரேவியை டேஸ்ட் பண்ணவே போவாங்க. இந்த குருமா பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி பழம் இப்போ விலை கம்மி தான் அப்படிங்காட்டியும் ஒரு தாராளமாகவே தக்காளி நான் சேர்த்துருந்தேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு ஒன்று போட்டிருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எப்பயுமே நம்ம பட்டாணி கிரேவி செய்யும்போது இந்த மாதிரி வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்து செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். பட்டாணி பார்த்துட்டோம் அப்படின்னா நான் ஒரு நல்லா முளைக்கட்டியே இருந்துச்சு. தண்ணி ஓரளவு வடித்து எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துருக்கேன். இன்றைக்கி இது வேக வைக்கும்போது பட்டாணி கூட நான் உப்பு சேர்க்கலை. அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா இதில் நல்லா நமக்கு உப்பு பிடிச்சி கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவி செய்யறதெல்லாம் ரொம்பவே சுலபம் தாங்க. நம்ம தக்காளி குருமா, உருளைக்கிழங்கு குருமா, ஒயிட் குருமா இந்த மாதிரி அடிக்கடி செய்வோம். இந்த மாதிரி பட்டாணி கிரேவியெல்லாம் செய்ய மாட்டோம். செஞ்சோம்னா நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட் அதையும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜார் கூடவே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் கலந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஒரு கொதி வரும்போதே நமக்கு ரொம்பவே அருமையான ஒரு ஸ்மெல் வருங்க. சில ரெசிபீஸ் எல்லாம் நமக்கு அந்த ஸ்மெல்லுக்கு வேண்டியதாக நிறையா சாப்பிடுவோம். அந்த மாதிரி ரெசிபியில் ஒன்று தாங்க இதுவும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரியே ஸ்மெல்லும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சமயத்தில் நமக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம்.
நார்மலாக பட்டாணி கிரேவி செய்கிறதுக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குங்க அந்த டேஸ்ட்டில். நம்ம சப்பாத்தி பூரிக்கு மோஸ்ட்லி சன்னாஸும் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம பட்டாணியில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னமும். இது ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு கூட க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் வந்துட்டு நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டுக்கு நான் எதுவுமே உள்ளுக்குள்ளே சேர்க்கலை. ஆக்சுவலாக வந்து நம்ம பட்டை கிராம்பெல்லாம் வந்து முன்னாடியே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் அந்த தேங்காய் பேஸ்ட்டை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அது இதுக்குள்ளே சேர்த்துடலாங்க. இப்போ அது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற்றிடுங்க. இப்போ லைட்டாக இதை கலந்து விட்டுறலாம். அந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா அம்மா வந்து சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போது ரெடியும் ஆகிடுச்சு. சரி, நான் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. குழம்பு ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கொதிச்சிருச்சு. இந்த சைட் பூரியும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு நமக்கு நல்லாவே வந்து சுண்டி கிடச்சிருக்கு. மேலால் மல்லித்தலை இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இன்றைக்கி வீட்டில் மல்லித்தலை இல்லைங்காட்டியும் நான் சேர்க்கலை அதையே. இப்போ நமக்கு ரொம்பவே அருமையான பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பூரி கூடவே வச்சு டேஸ்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சில டைமெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரே மாதிரி தான் சாப்பிட்டுட்ருப்போம். அப்படி இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள் டைம் கிடைக்கும்போது. இது செய்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளே வந்துட்டு அந்த சப்பாத்தியோ இல்லை பூரியோ வந்து அந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்கும்போது நல்லாவே ஊறிடும். அதுக்கப்புறம் எடுத்து செஞ்சோம்னா இன்னமும் நமக்கு சாஃப்டாக வரும். இது பூரிக்கும் சப்பாத்திக்கும் ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான சைடிஷ்ஷாக இருந்துச்சுங்க. தோசை கூட நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இதை பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.